சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 25ஆம் தேதி நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாரு, இந்த தொகுதிகளில் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வரோம். 25ஆம் தேதியே ஒரு திமுக உடன்பிறப்பு ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட்டில் வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் ஒன்று, அதில் வந்து கரூரில் இருந்த மாதிரியே வந்து தாவேக்கா கொடி, நெஞ்சில் குத்துற பேட்ஜஸ், குழந்தைகளுடைய செருப்பு, குழந்தைகளுடைய பால் டப்பா, இதெல்லாம் அங்கே செதறி கிடக்கிற மாதிரி ஒரு கலவர பூமி மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. விரைவில்னு போட்டிருக்காரு. அந்த ட்விட்டர் போட்டது ஏன் டிவிக்கு ஆளா இருக்கக்கூடாது? கரூர் மேட்ல சொன்னேன்ல, அந்த ஐடி பேரே திமுக உடன்பிறப்பு. இப்ப சொல்லுங்க, இது நாங்க இது எவ்வளவு நாள் தாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது ஏன் தாவேக்கா காரணம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேவலமான கேள்வி எப்படி வைப்பீங்க? வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஸ்டேஜ்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது பாட்டில் வந்து விழுந்து கூட்டத்துக்கு வந்த பெண்கள் மேல அந்த பாட்டில் வந்து வீசப்பட்டது. எது நடந்தாலும் அதே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் முன் வருது. யார் இங்க ஆட்சியில் இருக்கா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அது என்ன பாட்டில் பாத்தீங்களா? டாஸ்மாக் பாட்டில். அப்ப அது திமுக பொறுப்பு இல்லையா? அந்த ஆளுங்க யாருன்னு ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஆமா இல்லைன்னு மறுக்க வேண்டியதோ ஊர்ஜிதப்படுத்த வேண்டியதோ யாரு? தப்பு பண்ணியிருக்கான், அவன் யாருன்னு விசாரிக்கிறதுக்கு தெரியணும். முகத்தை மூடி கூட்டிட்டு போறீங்க, பேரை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்? யார் கொடுத்த அழுத்தம்? அவன் திமுக காரனா இருக்க மாட்டான்றதுக்கு நீங்க ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டிங் பாயிண்ட் எவிடன்ஸ். திமுக காரன் மட்டும் தான் டிவிக்கு எதிரியா? பிஜேபின்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? பிஜேபின்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? ஏன் அத பத்தி விஜய் பேச மாட்டாங்க? எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் அத பத்தி பேசலாம். இங்க பிஜேபின்றது ஒரு நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ். அவங்க இன்னொருத்தரோட கூட்டல 20, அததாங்க சொல்றேன், 27 சீட்ல நிக்கிற ஒரு கட்சிக்கும் 234 சீட்ல நிக்கிற ஒரு கட்சிக்கு வித்தியாசம் இல்ல. நாங்க யார்கிட்ட பேசணும்? நாங்க 234 தொகுதி, 234 தொகுதியில 176 தொகுதி திமுக இருந்த கட்சிக்கும் இப்ப வந்த கட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. எவ்வளவு நாளா இருக்கிறோம்னு முக்கியம் இல்ல, எப்ப வந்தோம் வந்திருக்கிறது யாருன்றதுதான் முக்கியம். அவர் அரசியலுக்கு வரல, இவர் வருவாரான்னு கேட்டீங்க. வந்த உடனே இவரால் என்ன பண்ண முடியும்? இவர் தாங்க வரான்னு கேட்டீங்க. மாநாடு போட முடியுமான்னு கேட்டீங்க. கூட்டம் காட்ட முடியுமான்னு கேட்டீங்க. பிரச்சாரம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க. ஒரு துயரத்துல இருந்து மீண்டு வர முடியுமான்னு கேட்டீங்க. கேண்டிடேட் போட முடியுமான்னு கேட்டீங்க. எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப ஜெயிக்க முடியுமான்னு கேக்குறீங்க. ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, அதையும் ப்ரூவ் பண்றோம். எப்ப அவர் கீழே இறங்கி வந்து மக்களுக்கு நடந்து போய் மக்களோட மக்களா பேசுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டாலின் சார் நீங்க எப்போ உங்க வீட்டுக்கு வந்தாரு? ஸ்டாலின் சார் ஏன் வீட்டுக்கு எதுக்கு சார்? ஓட்டு தாங்க கேட்க, வேற எதுக்கும் இல்ல, ஓட்டு கேட்க தான் வந்திருக்காரா? ஐயா எடப்பாடி, கலைஞர் ஐயா, இது என்ன லாஜிக்? கடந்த 76 ஆண்டு வரலாறுல எத்தனை முதல்வர், எத்தனை பிரதமர் வேட்பாளர்கள் உங்கள் தெரு ஏறி உங்கள் வீட்டு படிக்கட்டு ஏறி இருக்கிறாங்க? நீங்க பார்த்தது இல்லையா சார்? அவங்க எல்லாம் ரோட்ல நடந்து வந்து நீங்க பார்த்தது இல்லையா? நான் ஒண்ணு கேக்குறேன், அவர் ரோட்ல இறங்க தயாரு, பாதுகாப்பு கொடுக்க உங்களுக்கு பக்கு இருக்கா? வண்டியில உட்கார்ந்து இருக்கும் போதே காவல்துறை இல்ல கொளத்தூர்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு காவல்துறை இல்ல, நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஒரு நிமிஷம், ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட? இவ்வளவு காவலர்கள் அங்க இருந்தா கொளத்தூர்லன்னு சொல்ல முடியுமா? டிவிகேக்குள்ள இந்த தொகுதியில் இவர் தான் நிக்க போறாரு, இவர் தான் நிக்க போறாரு, விஜய் பெரம்பூர்ல நிக்க போறாரு, திருச்சி கிழக்கில் நிக்க போறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது சார்? உங்களுக்கு கொளத்தூர் சிஎம் தொகுதின்னு தெரியவே தெரியாதா? கொளத்தூர் சிஎம் அப்புறம் ஒண்ணு அவர் அனௌன்ஸ் பண்ணலாம், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவரோட தொகுதி அனௌன்ஸ் பண்ணலாம், ஜெயக்குமார் அண்ணா கூட ராயபுரத்தை அனௌன்ஸ் பண்ணலாம். நாங்க பெரம்பூர் சொல்றோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பெரம்பூர்? ஏன் பெரம்பூர் தான்? ஒய் நாட் பெரம்பூர்? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் பெரம்பூர் நிக்க கூடாது? அந்த இடத்துல அதிகமா விஜய் அண்ணன் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கும். கொளத்தூர்ல இல்லையா? அப்ப கொளத்தூர்ல அந்த கூட்டம் யாரு? ஆந்திரால இருந்து வந்தாங்களா? சரி, வரும் கூட்டம் எல்லாம் ஓட் ஆகுமா? அதே கேள்வி. கூட்டமே இல்லாத உங்களுக்கு ஓட்டு வருமா? எங்களுக்கு கூட்டம் வந்த பிறகு ஓட்டு வராதா? அதான் சொல்றேன், இவ்வளவு நாள் ஆள் இல்ல பிள்ளை இல்லாத வீட்டுல கேட்டவன் துள்ளி குதிச்ச கணக்கா தலைவன் இல்லாத இடத்துல நான் தான் தலைவன் சொல்லி சுத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்த ரியல் பாஸ் வந்தாச்சு. அதனால உங்களுக்கு புரியல இது என்னடா கூட்டம், எப்படி அவங்களை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, பயத்துல கதை இருக்கு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா டிவிகே ஸ்டேட் ஸ்போக் பர்சன் அனஞ்சித். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ எல்லா இடங்களையுமே பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம், விஜய் அவர்கள் நான் பிறந்த வீட்டில இருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல இருந்து அவர் வந்து பரப்புரை ஆரம்பிச்சிருக்கிறாரு, பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாரு. மக்கள் வெள்ளம் பார்த்தா வந்து அடிச்சு புரண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? இல்லை, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, மக்கள் வெள்ளம் அடிச்சு புரண்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு. அதீத வரவேற்பு, மக்கள் கிட்ட ஏகோபித்த வரவேற்பு பெற்ற தலைவர். அது பிறந்த வீடுன்னு சொல்லல, அம்மாங்க தாய்மார்கள் இருக்கிற இடம், வீட்டு வாசல். ஏன்னா அது அவரோட தொகுதி, அங்க இருந்து நிக்கிறாரு. அதனால அங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம், இங்கேருந்து ஆரம்பிக்கிறது சந்தோஷம்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்த தொகுதியில் என்ன பண்ணாங்கன்னு சேர்த்தே பார்த்துருவீங்களே, அதை பற்றியும் கேட்க மாட்டீங்களா? அடுத்த தொகுதியில் என்ன நடந்தது அப்படின்னு உள்ளே இருக்கவங்க நீங்க சொன்னாதான் தெரியும். எதற்காக வந்துட்டு திருப்பி போனாங்க, உள்ள என்ன நடந்தது? முதல்ல பெரம்பூர்ல வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு பிரச்சாரம் போறோம். அந்த இடத்துல வந்து காவல்துறை பாதுகாப்பு இருக்காங்க, அந்த இடத்துல காவல்துறை இருக்கிறாங்க, அந்த ஈவெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்து அங்கேருந்து கொளத்தூர், பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் எவ்வளவு தூரம் உங்களுக்கே தெரியும். அங்க வர வழியில போலீஸ் சுத்தமா இல்லை, ரோட்ல வந்து போலீஸ் பாதுகாப்புல இருக்கணும், ஏன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு பண்றோம்.
அதீதமாக கூட்டம் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது போலீஸ் அங்கே இருந்தால் தான் அந்த லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் கண்ட்ரோலில் இருக்கும். அது இல்லை, எந்த இடத்துலையும் பேரிகேட்ஸ் போடலை, பைக்கில் வர்றவங்கள தடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அதுக்கடுத்து குளத்தூருக்குள்ளே வரும்போது கூட்டம் கட்டுக்கடங்களை காவல்துறை சுத்தமாக கண்ணில் படலை. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு யோசனை வருது எங்களுக்கு. இல்ல யார தகவல் வந்ததா? உளவுத்துறையில இருந்து தகவல் வந்ததா? உளவுத்துறை வேலை செஞ்சா ஏங்க தகவல் வராம இருக்க போகுது? உளவுத்துறை என்னைக்கு வேலை செஞ்சுன்னு சொல்லுங்க. காரணம் சொல்றேன், உளவுத்துறை என்னைக்கு வேலை செஞ்சுன்னு சொல்லுங்க. என்னைக்கு எங்க எவ்வளவு கூட்டம் வரும்னு உளவுத்துறை ஏதாவது ஒரு நாள் பிடிக் பண்ணதா இருந்தா சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். 25 நாங்க சொல்றோம் இந்த மாதிரி வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு, இந்த தொகுதிகளில் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போறாருன்னு. அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வரோம். 25 ஒரு திமுக உடன்பிறப்பு ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட்ல வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் ஒன்று, அதுல வந்து கரூர்ல இருந்த மாதிரியே வந்து தாவேக்கா கொடி, நெஞ்சில குத்துற பேட்ஜஸ், குழந்தைகளுடைய செருப்பு, குழந்தைகளுடைய பால் டப்பா, இதெல்லாம் அங்க செதறி கிடக்கிற மாதிரி ஒரு கலவர பூமி மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. விரைவில்னு போட்டிருக்காரு. இது முதல் வாட்டி இல்ல. கரூர்ல ஸ்டாம்பீட் நடந்த 27 செப்டம்பர் 2025 அன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு ஸ்டாம்பீடு. மதியம் 3:23 இதே மாதிரி இன்னொரு திமுக உடன்பிறப்பு ஒரு போஸ்ட் போட்டாரு. அந்த போஸ்ட்லயும் மகாமகத்துல கும்பமேளால நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டாம்பீடு விரைவில் தாவேகாவின் கூட்டத்தில் நடக்கும்னு ஒருத்தர் போட்டிருந்தார். 27 நடக்கிற ஸ்டாம்பீடு 26 நியூஸ் பேப்பர்கள்ல சொல்றாங்க ஏதோ சதி நடக்குது, அந்த இடத்துல என்னமோ பண்றாங்க, தாவேகா விஜயசேகரன் கூட்டத்தை கலைக்கிறதுக்கும் சீர்குலைக்கிறதுக்கும் ஏதோ நடக்குதுன்னு ஊடகமா அறிவிக்கிறாங்க. அந்த செய்தி இன்னும் இருக்கு. நான் சொல்ற 2 ட்வீட்டும் இன்னும் இருக்கு. அந்த ட்விட்டர் போட்டது ஏன் டிவிக்கு ஆளா இருக்க கூடாது? நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன். முதல் விஷயம், நீங்க ஒரு அந்த இது பார்க்கலன்றதுனால நினைக்கிறேன். முதல்ல கரூர் மேட்ல சொன்னேன்ல, அந்த ஐடி பேரே திமுக உடன்பிறப்பு. அந்த ஆளோட ஐடி பேர் போட்டு ஆவடியில அவர் திமுகல பொறுப்புல இருக்கிறாருன்னு போட்டிருக்காரு. அந்த ஐடியை யார் விசாரிக்கணும்? யார் இப்ப காவல்துறை கண்ட்ரோல் வச்சிருக்கிறது? அப்ப யார் இதை பண்ணணும்? ரெண்டாவது நான் சொன்னேன், இப்போ பெரம்பூருக்கு ஒருத்தர் போஸ்ட் போட்டாருன்னல்ல, திமுக சார்பில் ஊடகத்துல பேசுறவர், அவருக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை. போஸ்ட் கொடுக்கும்போது அந்த முகத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ சொல்லுங்க, இது நாங்க இது எவ்வளவு நாள் தாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது ஏன் தாவேகா காரனா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேவலமான கேள்வி எப்படி வைப்பீங்க? தாவேகா காரனா அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரு? காவல்துறை கையில் வச்சிட்டு இருக்கிற நீங்களா நாங்களா? வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா அவர்கள் ஸ்டேஜ்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது பாட்டில் வந்து விழுந்து பெண்கள் இருந்த கூட்டத்துக்கு வந்த பெண்கள் மேல அந்த பாட்டில் வந்து வீசப்பட்டது. அந்த காயமுற்றார்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, ட்ராமா கேர்ல இருக்கிறாங்க. சேர்த்து சொல்லுங்க. அதுவுமே வந்து டிஎம்கே தான் பண்ணுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி 2 விஷயம் சொல்றேன். என்ன டிஎம்கே அப்படின்னு வரனாலதான் அந்த போலீஸே வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து இரு தரப்பினர்களுக்கிடையே வந்து சண்டை, அந்த இதுல வந்து பாட்டில் வீசப்பட்டது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. எது நடந்தாலும் அதே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் முன் வருது. யார் இங்க ஆட்சியில இருக்கா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? பாயிண்ட் 2, அது என்ன பாட்டில்? பாட்டில பாத்தீங்களா? டாஸ்மாக் பாட்டில். அப்ப அது திமுக பொறுப்பு இல்லையா? பாயிண்ட் 3, அந்த ஆளுங்க யாருன்னு ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஆமா இல்லைன்னு மறுக்க வேண்டியதோ ஊர்ஜிதப்படுத்த வேண்டியதோ யாரு? திமுக ஒரு அமைச்சர் பக்கத்துல இந்த 2 பசங்களும் அந்த கருப்பு சோப்பு துண்டை போட்டு நிக்கிறதா ஒரு போஸ்ட் வளர்ந்துகிட்டு இருக்கு. அது உண்மை பொய்ன்னு கூட இன்னும் பேச ஆள் இல்லை. இது 3 என்னோட அடிப்படை கேள்விகள். அந்த ஆளுங்க யாருன்ற ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணிடுச்சா போலீஸ்? சொல்லுங்க. இல்ல. ஏன் தப்பு பண்ணியிருக்கான்? அவன் யாருன்னு விசாரிக்கிறதுக்கு தெரியணும். முகத்தை மூடி கூட்டிட்டு போறீங்க, பேரை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்? யார் கொடுத்த அழுத்தம்? இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு குற்றங்கள் இவ்வளவு கேள்விகள் நான் எடுக்கிறேன். இது அவன் இல்ல, திமுக காரன் இல்லன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. கேவலமா வெக்கமே இல்லாம இதெல்லாம் நாங்க பார்த்தாச்சு, நீங்களே பண்ணுவீங்க. எதுக்கு நாங்க பண்ணணும்? இந்த இடத்துல அந்த இடத்துல கூட்டத்துல வந்து அந்த கூட்டத்தை கபலீகரம் பண்றதுக்கோ ஏதாவது ஒரு துர்சம்பவத்தை ஏற்படுத்துறதுக்கோ நீங்க வரிசையா ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். 1 இல்ல 2 இல்ல, ஒன்னொடத்தையும் ப்ரூஃபோட நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இல்லங்க அப்படி நடக்காதுன்னு கண்ணை மூடிக்கிட்டா உலக உருளாதுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அது எப்படின்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அவன் திமுக காரனா இருக்க மாட்டான்றதுக்கு நீங்க ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டிங் பாயிண்ட் எவிடன்ஸ். திமுக காரன் மட்டும் தான் டிவிக்கு எதிரியா? ஆமா, அப்படிதானே இருக்கு. திமுக தான் இந்த மாநிலத்தை நாசம் பண்ணி வச்சிருக்கு. திமுக தான் எங்க ஆட்சியில இருக்கு. திமுக வீழ்த்தான் நாங்க வந்திருக்கோம். திமுக தான் எங்க அரசியல் எதிரி. திமுக மட்டும் தான் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்களா? திமுக தான் எங்களுக்கு எதிரி. இந்த இடத்துல நீங்க 4 முனை 40 முனை போட்டின்னு வைங்க. மக்கள் யாரு வேணும் யாரு வேணாம்னு டிசைட் பண்றதோ ஒரு தேர்தல். ஸ்டாலின் வேண்டான்றதுக்கும் விஜய் வேணும்ன்றதுக்கு தான் இந்த தேர்தல் நான் சொல்றேன். அப்ப யார் யார் போட்டி நீங்களே சொல்லுங்க. மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. மாற்றம் வரணும், கண்டிப்பா அது எல்லா மக்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, பிஜேபின்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? பிஜேபின்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? ஏன் அதை பத்தி விஜய் பேச மாட்டாங்க? எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் அதை பத்தி பேசலாம். தமிழகத்துல எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க, எத்தனை சதவீத வாக்கு வச்சிருக்காங்க, மக்கள் அவங்க மேல எங்க அங்கீகாரம் வச்சிருக்காங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது, இது நடக்கிறது ஒரு மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல். இங்க பிஜேபின்றது ஒரு நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ்.
அவங்க இன்னொருத்தரோட கூட்டல அவங்க கூட தானே ADMK 20 இருக்கிறாங்க. அததாங்க சொல்றேன். 27 சீட்ல நிக்கிற ஒரு கட்சிக்கும் 234 சீட்ல நிக்கிற ஒரு கட்சிக்கு வித்தியாசம் இல்ல. நாங்க யார்கிட்ட பேசணும்? நாங்க 234 தொகுதி 234 தொகுதியில 176 இருந்தாலும் தொகுதி திமுக. காலங்காலமாக இருந்த கட்சிக்கும் இப்ப வந்த கட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. எவ்வளவு நாளா இருக்கிறோம்னு முக்கியம் இல்ல, எப்ப வந்தோம் வந்திருக்கிறது யாருன்றதுதான் முக்கியம். இவ்வளவு நாள் இங்க தலைவர் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க வச்சு முட்டு கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆட்சி நடக்குது. இன்னைக்கு மக்கள் தலைவர் வந்துட்டாரு, அந்த கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க. முதல்வர் கூட்டத்திலயோ துணை முதல்வர் கூட்டத்திலயோ எங்கேயாவது கூட்டம் வருதா? ரோட் ஷோ போறீங்களா, ஆள் இருக்குதா? இங்க வர்ற கூட்டத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு மனசு இல்ல, அதை கெடுக்கிறதுக்கு வேற சதி பண்றீங்க. இப்ப சொல்லுங்க யார் தலைவன்? ரெண்டாவது ஒரு கேள்வி, கட்சியில வந்து வேட்பாளர்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாரும் பேருமே வெளியே சொல்லியாச்சு. வேட்பாளர்கள் பேர் சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேட்பாளர்கள் பேர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு எதிர்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? நரேஷன். திமுகவுக்கு வேற என்ன தெரியும்? முதல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க, எப்படியாவது தாவேகா வேட்பாளர்களை விலைக்கு வாங்கிடலான்னு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடனே இப்போ வந்து இவர் மேல இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குற, அவர் மேல அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குற. கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற ஏதாவது ஒரு கிரைம் ப்ரூவ் ஆனதா? ரெண்டாவது, இப்ப அக்கரன்ஸ் இருக்கிறதா? சம்பந்தமே இல்லாம என்ன அவர் வந்து போன வருஷம் ஜனவரி மாசம் திட்டாருன்னு இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது என்ன லாஜிக்? அடிப்படையில் நான் சொல்றேன், அந்த கம்ப்ளைண்ட்ல உண்மைத்தன்மையே இல்லை. எப்படியாவது விலைக்கு யாராவது ஒரு 4 பேரை வாங்கி அவங்க மேல ஒன்று சொல்லி அதனால வந்து அந்த வேட்பாளர்களை இழிவுபடுத்த முடியும், அவங்க இருக்கிற மரியாதையை குறைச்சிட முடியும்னு ஒன்று பண்ணீங்கன்னா இதுக்கு நான் என்ன பேர் சொல்றது? நான் சொல்றேனே, திமுகவில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், ஏற்கனவே வெர்டிக்ட் வந்தவர், ஊழல் கேஸா இருக்கட்டும், இடி கேஸா இருக்கட்டும், மற்ற எந்த கேஸா இருக்கட்டும், விசாரணைக்கு உட்படுறவங்க, கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறவங்க, இவங்க யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்கீங்க நீங்க சொல்லுங்க. சரி, விஜய் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் டிவிகேல எதன் அடிப்படையில வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு? மக்களுக்கு யார் அந்த பகுதியில் வேலை செய்வா, யார் தாவேக்காக்கு உண்மையா இத்தனை நாள் பயணம் பண்ணியிருக்காங்க, யார் இப்ப நிக்க விருப்பப்படுறாங்க, நின்னா யாரால வந்து அந்த இடத்துல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும், ஜெயிக்க முடியும், அதை பார்த்து தாவேக்காக்கும் மக்களுக்கும் எது நல்லதா இருக்குமோ அதை சூஸ் பண்ணியிருப்போம். விஜய் நடிகராக இருக்கும்போது விஜயோட மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு டீம் இருந்தது, அந்த கட்சின்னு கூட சொல்லலாம். அதுல யாருக்காவது கொடுத்துருக்காங்களா? ஆமா. இப்போ மிஸ்டர் புசி ஆனந்த்ன்றது யாரு? அந்த விஜய் மக்கள் இயக்கத்தோட தலைவர். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் பெரும்பாலான நிர்வாகிகள் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் வெளியில இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறோம், நான் உட்பட. ஆனா ஏற்கனவே அங்க இருக்கிறவங்க எப்படி நிர்வாகி இல்லாம அவங்க சீட்டு கிடைக்காம போகும்? அங்க இருந்த அப்படியே ஸ்ட்ரக்சர் தான் இங்க மாத்தி இருக்கிறோம். எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க? இல்ல, உங்களுக்கு நான் எப்படி நம்பர் சொல்லணும் நீங்க சொல்லுங்க. 2019 வரைக்கும் திமுக கட்சியிலே கிடையாது உதயநிதி. வந்த உடனே சீட்டை கொடுத்து மினிஸ்டர் ஆக்கி துணை முதல்வர் ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற ஓபிஎஸ் ஐயா எதிர்கட்சியில 3 வாட்டி முதல்வரா இருந்தவருங்க, அவரை கூட்டிட்டு வந்து சீட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க. அஇஅதிமுக அமைச்சராக இருந்தவங்கலாம் கொண்டு வந்து இங்க திமுக வந்து நீங்க அமைச்சராக்கி வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் சொல்லணும்? ஐயா செந்தில் பாலாஜில இருந்து அண்ணன் சேகர் பாபு வரைக்கும் எல்லாரும் அந்த கணக்கு தானே. கட்சி யாரை எதிர்த்து வந்தோமோ அவங்களுக்கு எல்லாம் இங்க அமைச்சர் பதவி. காலங்காலமா திமுக இருந்தவனுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? மதிமுக திமுகவை அழிக்க வந்த கட்சி. இதுல குடும்ப கட்சி நடக்குதுன்னு சொல்லி நிப்பாட்டு ஒரு சீட்ல கூட நாங்க மாத்தி நிக்க மாட்டோம், எல்லாம் எங்க சிம்பிள்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு சீட்ல கூட அவங்க சிம்பிள் நிக்க முடியல, மொத்தமா உதயசூரியன் நிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மதிமுக எக்ஸிஸ்ட் ஆகல, இன்னையோட முடிஞ்சதுன்னு ஒத்துக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அங்க அவ்வளவு கபலீகரம் நடக்குது, அங்க அவ்வளவு குப்பை நடக்குது, அதை கேட்க மாட்டீங்க. சீட்டு கொடுத்தாங்களே ஆளுங்க தேசிய கட்சிகளுக்கு 2 கூட்டணிகள்லயும் எவ்வளவு பேர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்களா? 234 கேண்டிடேட் போட முடியும்னு கேட்டவங்க தானே நீங்க எங்களை கேட்டீங்க தானே. ஒரு கட்சி 234 கேண்டிடேட் ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணது ஒட்டுமொத்த தமிழகத்தின் தலைப்பு செய்தியா மாறுதுன்னா இதுக்கு எவ்வளவு பெரிய எஃபர்ட் இருக்கு? இதுதாங்க. அவர் அரசியலுக்கு வரல, இவர் வருவாரான்னு கேட்டீங்க. வந்த உடனே இவரால் என்ன பண்ண முடியும், இவர் தாங்க வரான்னு கேட்டீங்க. மாநாடு போட முடியுமான்னு கேட்டீங்க, கூட்டம் காட்ட முடியுமான்னு கேட்டீங்க, பிரச்சாரம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க, ஒரு துயரத்துல இருந்து மீண்டு வர முடியுமான்னு கேட்டீங்க, கேண்டிடேட் போட முடியுமான்னு கேட்டீங்க. எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப ஜெயிக்க முடியுமான்னு கேக்குறீங்க. ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, அதையும் ப்ரூவ் பண்றோம். இன்னும் 18 நாள் தான் சார் இருக்கு ரிசல்ட் வரதுக்கு. சொன்ன மே 4 கண்டிப்பா மே 4. இன்னும் 18 நாள் தான் பிரச்சாரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலுமே இருக்கு. எப்போ ரோட் ஷோ வருவாரு, வண்டி மேல நின்றே வந்து மக்களை பார்த்து பேசிட்டு போறாரு விஜய், எனக்காக ஓட்டு போடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறாரு அப்படிங்கிற பேச்சு போய் எப்போ அவர் கீழே இறங்கி வந்து மக்களுக்கு நடந்து போய் மக்களோட மக்களா பேசுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டாலின் சார் நீங்க எப்போ உங்க வீட்டுக்கு வந்தாரு சொல்லுங்க? ஸ்டாலின் சார் என் வீட்டுக்கு எதுக்கு சார்? ஓட்டு தாங்க கேட்க, வேற எதுக்கும் இல்ல, ஓட்டு கேட்க தான் வந்திருக்காரா? ஐயா எடப்பாடி, கலைஞர் ஐயா, இது என்ன லாஜிக்கு எனக்கு புரியவே இல்லை. 234 தொகுதிக்கு வேட்பாளர் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் வேட்பாளர் தான் வராங்க. அந்தந்த தொகுதிகளில் ஒரு ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து தலைவர்களும் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸும் வந்து பேசுறது தான் மரபு.
அது என்ன உங்களுக்கு விஜய் சாரை பார்க்கணும், எனக்கு தெரியும் நீங்க விஜய் சார் ஃபேன், அவரை நீங்க நேரில் பார்க்கணும் ஆசைப்படுறீங்க, அவர் வீட்டுக்கு வரணும், கண்டிப்பா அது நியாயமான ஆசை. ஆனா பிரச்சாரத்துக்கு விஜய் சார் இருந்தாலும் கேட்குறீங்களே, கடந்த 76 ஆண்டு வரலாறுல எத்தனை முதல்வர் எத்தனை பிரதமர் வேட்பாளர்கள் உங்கள் தெரு ஏறி உங்கள் வீட்டு படிக்கட்டு ஏறி இருக்கிறாங்க? பிராக்டிகலா யோசிங்கன்ற. நீங்க பார்த்தது இல்லையா சார்? அவங்க எல்லாம் ரோட்ல நடந்து வந்து நீங்க பார்த்தது இல்லையா? நான் ஒண்ணு கேக்குறேன், அவர் ரோட்ல இறங்க தயாரு, பாதுகாப்பு கொடுக்க உங்களுக்கு வக்கு இருக்கா? வண்டியில உட்கார்ந்து இருக்கும் போதே காவல்துறை இல்ல கொளத்தூர்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்க ஒரு காவல்துறை இல்ல, நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஒரு நிமிஷம் அங்க போவாதீங்க, அங்க போவாதீங்க, நான் வரேன். ஒரு காவல்துறை கூட அங்க இல்லன்னு நாங்க வீடியோகிராஃப் ப்ரூஃபோட எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பு டிஜிபி கேக்குது, என்ன இந்த மாநிலத்துல டிஜிபி இல்ல, அதனால பொறுப்பு டிஜிபி கேக்குறாங்க. பொறுப்பு டிஜிபி கிட்ட போயிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் விஜய்க்கு மட்டும் இவ்வளவு நீங்க டஃப் கொடுக்குறீங்க, ஏன் அந்த இடத்துல அவர் வேலை செய்ய விட மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. அவர் ஒண்ணு லெட்டர் அனுப்புறாரு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு, டிஎஸ்பிக்கு. என்னாச்சு, எவ்வளவு பாதுகாப்பு போட்டீங்க, ப்ரூஃப் கொடுங்க. ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட? இவ்வளவு காவலர்கள் அங்க இருந்தா கொளத்தூர்ல சொல்ல முடியுமா? எதுக்குங்க வண்டலூர் போற பஸ் எல்லாம் கொளத்தூர்ல ரோட்ல வந்து நிக்குது? பெர்மிஷன் வாங்காம ரோட்ல போக முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு தான் 3 தொகுதிக்கும் போயிருக்கோம். ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒருத்தர் போகும்போது முதல்வர் வரும்போது ரோட்ல ஆள் இல்லைன்றது வேற. அப்ப நீங்க பஸ் விடுங்க, ஒன்னும் டிராபிக் ஜாம் ஆகாது. இங்க இவ்வளவு கூட்டம் வர பார்க்க வராங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் உங்களுக்கு துப்பு கிடையாது, அதை ப்ரிடிக்ட் பண்றதுக்கும் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அன்னைக்கு ரோட்ல எதுக்குங்க அவ்வளவு பஸ் விடுறீங்க? நாங்களா சொன்னோம், பொதுமக்கள் தாய்மார்கள் சொன்னாங்க. நாங்க சொன்னோம் நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாம் சின்ன பசங்கப்பா விஜய் ஃபேன்ஸ்பான்னு சொல்லுவீங்க. தாய்மார்கள் பெரியவங்க நீங்க சொல்றாங்க, இவ்வளவு பஸ் நான் இந்த ரோட்ல பார்த்ததே கிடையாது, வேலைக்கு போய் நிற்கும் போது ஒரு பஸ் வர்றது கிடையாது, இப்ப எதுக்கு இங்க இவ்வளவு பஸ், இதுல எதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும்? ஒரு உதயநிதி போறாரு, இன்னைக்கு ஒரு துணை முதல்வர் காபந்து அரசாங்கம் இல்லையா, அவரு போறாரு, அவர் வண்டியை சுத்தி போலீஸ் காக்கி சட்டை நிக்குது, எங்க வண்டியை சுத்தி ஒரு ஆள் இல்ல. அப்படியே அங்க அலை மோதுது. என்ன ட்ரை பண்றீங்க நான் கேட்கிறேன். பெர்மிஷன் வாங்க நாங்க வரலங்க, நாங்க பெர்மிஷன் வாங்கி காவல்துறை சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செயல்படுறோம். பாதுகாப்பு ஏன் கொடுக்கல? அவர் ஒரு வைப்லெஸ் கேடர் செக்யூரிட்டில இருக்கிற முன்னாடி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஏங்க 2 நாள் முன்னாடி பெர்மிஷன் கேட்டுதாங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். மொத வாட்டி பெர்மிஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல திடீர்னு மெட்ரோ வாட்டர்னு ஓட்ட போட்டு வச்சிருக்கீங்க. ரெஜிஸ்டர் பண்ணனும், போலீஸ் பெர்மிஷன் வாங்கி தான் நாங்க எல்லாம் பண்றோம். அந்த இடத்துல பெர்மிஷன் வாங்காம பண்ண முடியாது, நீங்க தப்பா சொல்றீங்க. மத்த கட்சிகள் வந்துட்டு தப்பா சொல்றீங்க. நான் சொல்றது இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்காம ஒரு கேண்டிடேட் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பெர்மிஷன் வாங்காம களத்துல இறங்க முடியாது. பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணாதான், இப்ப நான் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கினாதான் நான் இந்த மாதிரி பண்ண போறேங்கன்னு சொன்னாதான் நீங்க வந்து எனக்கு பந்தோபஸ்து கொடுப்பீங்க. நாளைக்கு நான் பெர்மிஷனே வாங்காம பந்தோபஸ்து கொடுக்கலன்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன கேட்டிருக்கோம்? அப்ப பெர்மிஷன் என்ன கேட்டிருக்கோம்? பதில் சொல்லுங்க முதல்ல. நான் பெர்மிஷன் வாங்காம எலெக்ஷன் கமிஷனோட போர்ட்டல்ல பெர்மிஷன் வாங்காம நான் வந்து சார் காவல்துறை வரவே இல்லைன்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்க, என்ன சொல்லிருக்கோம் சொல்லுங்க. நீ பெர்மிஷனே வாங்கல எப்பரா போலீஸ் வந்து கேட்பாங்க, அப்புறம் எப்படி டிஜிபி லெட்டர் அனுப்புனாங்க? நாங்க பெர்மிஷன் வாங்கி இருக்கிறோம், ஆனா இவங்க காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்ற கம்ப்ளைண்ட புரிஞ்சுக்கிட்டு நாங்க கொடுத்த ப்ரூஃபை பார்த்துக்கிட்டு தான் அவங்க டிஜிபி போய் கேக்குறாங்க. இப்ப போயிட்டு வந்து நீங்க பெர்மிஷன் வாங்க என்ன நரேஷனுங்க இது? இதுக்கு எவ்வளவு வேலை? சார் இன்னொரு கேள்வி என்னன்னா சார், டிவிகேக்குள்ள இந்த தொகுதியில் இவர் தான் நிக்க போறாரு, விஜய் பெரம்பூர்ல நிக்க போறாரு, திருச்சி கிழக்குல நிக்க போறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது சார்? அந்த இதுக்குள்ள பாதுகாப்பா இருக்க வேண்டிய எதுக்கு பாதுகாப்பா இருக்கணும்? ஏன் வெளியே ஸ்ப்ரெட் எதுக்கு பாதுகாப்பா இருக்கணும்? முதல்வர் கொளத்தூர்ல நிக்க போறாரு உங்களுக்கு தெரியாது, அண்ணன் ஜெயபாகத்துல உதயநிதி நிக்க போறாரு சேகுவரன் உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க, என்னங்க ரகசியம் இது வேண்டி கிடக்கு? இது என்ன ரகசியம்? நாங்க ஜனநாயக பூர்வமா வந்திருக்கிறோம், ஒரு மக்கள் ஆட்சிக்கான இயக்கம், இதுல என்ன உங்களுக்கு ரகசியம் வேண்டி கிடக்குன்ற? நாங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்றோம், அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற களத்துல இருக்கும் தெரிஞ்சா சொல்றாங்க, கொண்டாட வேண்டிய விஷயம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல? உங்களுக்கு கொளத்தூர் சிஎம் தொகுதின்னு தெரியவே தெரியாதா? சொல்லுங்க. கொளத்தூர் சிஎம் அப்புறம் ஒண்ணு அவர் அனௌன்ஸ் பண்ணலாம், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவரோட தொகுதி அனௌன்ஸ் பண்ணலாம், ஜெயக்குமார் அண்ணா கூட ராயபுரத்தை அனௌன்ஸ் பண்ணலாம், நாங்க பெரம்பூர் சொல்றோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பெரம்பூர்? ஏன் பெரம்பூர்? ஒய் நாட் பெரம்பூர்? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் பெரம்பூர் நிக்க கூடாது? அந்த இடத்துல அதிகமா விஜய் அண்ணன் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கும். கொளத்தூர்ல இல்லையா? அப்ப கொளத்தூர்ல அந்த கூட்டம் யாரு? ஆந்திரால இருந்து வந்தாங்களா? சொல்லுங்க. கரூர்ல இன்னைக்கு திருச்சியில வந்தவங்க யாரு? எங்க வருது? அதைத்தாங்க நான் கேக்குறேன், எல்லாருக்கும் வருதுன்றீங்களே. உதயநிதி ஐயா ஏன் ரோட் ஷோல ஆள் இல்லாத ரோட்ல டிஆர்டி கை காமிச்சார்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எங்க கூட்டம்? 10 லட்சம் இருக்கை போடுறீங்க, 9 லட்சம் இருக்கை காலியா இருக்கு, ட்ரோன் ஷாட் எடுக்க விட மாட்டீங்க. அது எங்க கூட்டம்? எங்க கூட்டம்? நான் தான் கேக்குறேன், முதல்ல கூட்டத்தை காட்டுங்க, அப்புறம் ஓட்ட காட்டுவோம். சரி, வரும் கூட்டம் எல்லாம் ஓட்டாகுமா? அதே கேள்வி. கூட்டமே இல்லாத உங்களுக்கு ஓட்டு வருமா? எங்களுக்கு கூட்டம் வந்த பிறகு ஓட்டு வராதா? அதான் சொல்றேன், இவ்வளவு நாள் ஆள் இல்ல பிள்ளை இல்லாத வீட்டுல கேட்டவன் துள்ளி குதிச்ச கணக்கா, தலைவன் இல்லாத இடத்துல நான் தான் தலைவன் சொல்லி சுத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்த ரியல் பாஸ் வந்தாச்சு, அதனால உங்களுக்கு புரியல இது என்னடா கூட்டம், எப்படி அவங்களை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, பயத்துல கதறீங்க. யோர் ப்ராப்ளம். எங்களுக்கு டிவிகேவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு ஆட்சி பொறுப்பேற்கிறது. இல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு கொடுமை பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க வந்து இவ்வளவு நாசம் பண்ணி தமிழ்நாட்டை இவ்வளவு கபலீகரம் பண்ண பிறகு எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. எதிர்க்க ஆள் இல்லைன்றதுனால தானே அவங்க இவ்வளவு திமிரில் ஆடினாங்க எல்லாரும். அப்ப இவங்க எங்க வருவாங்க? அப்ப தாவேக்கா தான் திமுக எதிர்க்க ஒரே சக்தி. இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு திமுக தீய சக்தி, இன்னும் தாவேக்கா தூய சக்தி.
தீய சக்தி திமுக வீழ்த்த அந்த தூய சக்தி வெல்வதில் என்ன ஆச்சரியம் இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படிப்பா எடுத்த எடுப்புல சிஎம் ஆக முடியும்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்ல ஒரு குறிப்பிட்ட தொகுதி, ஒரு முக்கியமான தொகுதி, ஓட்டுக்கள் சிதறப்படும், ஓட்டுக்களை அவர் விஜய் அவர்கள் பிடிச்சிருவார் அப்படின்னு வேணா சொல்லலாம். எடுத்த எடுப்புல சிஎம் அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அந்த பதில்ல வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறேன், அப்படி சொல்றீங்களான்னு பார்ப்போம். ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ வாய்ப்பு தெளிவா இருக்கு. தமிழகத்தில் மக்களுக்கு நெருக்கமான தலைவர்களும் இல்லை. 16-18 மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் யாருன்னா அவர்களுடைய வழித்தோன்றல்களா, அந்த இடத்த காலியை ஃபில் பண்றதுக்கு வந்த ஆட்கள், அவ்வளவுதான். அவங்க மக்கள் நெருக்கமான தலைவர்கள் இல்லை. இந்த மக்கள் மனதுக்கு நெருக்கமான தலைவர்கள் இல்லைன்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படாது. யார் நம்மளை கேட்பா, யார் நமக்காக கேட்பான்னு இருக்கும். இன்னைக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லந்தோறும் உள்ளந்தோறும் போன ஒருத்தர், யார் மற்றவங்க எல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்காம சம்பாதிச்சுட்டு வெளிநாட்டில் போய் கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகும்போது, இது என் ஊர், எனக்கு இந்த ஊர் நிறைய கொடுத்துருக்கு, திரும்பி கொடுக்கணும்னு வந்து நின்ன ஒருத்தர், ஒவ்வொரு வீட்லையும் அண்ணனா தம்பியா மகனா பார்க்கப்படக்கூடிய ஒருத்தர், ஒவ்வொரு தெருவிலும் விஜய், ஒவ்வொரு வீதியிலும் விஜய், ஒவ்வொரு வீட்லையும் விஜய்ன்னு சொல்லும்போது, ஒவ்வொரு வீட்டை 2 ஓட்டு இருக்குன்னு சொல்லும்போது, இது எதையுமே மறக்க முடியாத ஒரு அரசு. அவர் ஜெயிப்பார்னு சொல்லும்போது ஏன் பதறாங்கன்னு கேட்குறேன். இப்பயும் நான் பதறீங்கன்னு சொல்ல, பதறாங்கன்னு கேட்குறேன். அதனால எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு மாற்றம். இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். ஒரு ரேர் ஆஃப் ரேர் கேஸ் எலெக்ஷன். 5 வருஷத்துக்கு கண்டிப்பாங்க, அந்த மாதிரி சாதா எலெக்ஷன் கிடையாது. இந்த தேர்தல் தமிழக மக்களுக்கும், வஞ்சிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கும், வஞ்சித்த ஒரு அரசுக்கும் ஒரு கட்சிக்குமான தேர்தல். அவங்களுடைய கால் என்ன நீங்க பாருங்க. வெல்ல போவது ஜனநாயகனா, ஜனங்களின் நாயகனா அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். நன்றி. ரெண்டுமே நாங்க தான். வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.